வணக்கம். நடிகர் சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, மலையாள நடிகர் சூரஜ் மற்றும் துஷரா விஜயன் உள்ளிட்டோர் நடித்த வீர தீர சூரன் பாகம் 2 திரைப்படம் ஓடிடி தளத்துல வெளியாகிருச்சு. நான் இந்த படத்த பார்த்துட்டேன். வீர தீர சூரன் படத்தோட மூவி எக்ஸ்பிளனேஷன் மற்றும் ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு எடுக்கப்பட்ட படம். படத்தோட தொடக்கத்துல மதுரை மாவட்டம் மேலூர்ல சிக்கன் கடை நடத்தி வரும் நபர் தன் மனைவி மற்றும் குழந்தைய காணோம் அப்படின்னு மேலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. மேலும் அதே ஊர்ல வசிக்கும் ஆள்பலம் பணபலம் கொண்ட செல்வாக்கு மிக்கவரான பெரியவர் என்று அழைக்கப்படும் ரவி மேல தான் குற்றம் சாட்டுகிறாரு. இந்த கேஸ காவல்துறை எஸ்பியாக வரும் எஸ்.ஜே. சூர்யா விசாரிக்கிறாரு. பீஸ்ட், பாரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட படங்களில் நடித்த பிருத்திவிராஜ் தான் இந்த படத்துல பெரியவர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. மலையாள நடிகரான சூரஜ் அவருடைய மகனாக கண்ணன்கிற கதாபாத்திரத்துல வராரு. படத்துல இவங்க 2 பேருமே பயங்கர வில்லத்தனமா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அருணகிரி ஐபிஎஸ் கதாபாத்திரத்துல வர எஸ்.ஜே. சூர்யா இந்த கேஸ பயன்படுத்தி பெரியவர் ரவி மற்றும் அவருடைய மகனான கண்ணனை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்றாரு, பழிவாங்க நினைக்கிறாரு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரே இரவில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் படம். படம் ஆரம்பிச்சு 20 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ஹீரோ சியான் விக்ரமையே அறிமுகம் செய்கிறாங்க. காளிங்கிற கதாபாத்திரத்தில் மளிகை கடை வச்சுக்கிட்டு மனைவி மற்றும் குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. கலைவாணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வர துஷரா விஜயன் விக்ரமோட மனைவியா நடிச்சிருக்காங்க. ஐபிஎஸ் ஆன எஸ்.ஜே. சூர்யா ஒரு போலி டெட் பாடியை பெரியவர் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து கண்ணன் தான் அந்த காணாம போன பெண்ணை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணனை அரெஸ்ட் பண்ண ஆர்டரும் வாங்கிட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஊர்ல திருவிழா வேற நடக்கும். எஸ்.ஜே. சூர்யா கண்ணனை அரெஸ்ட் பண்ண ஆளை தேட ஆரம்பிச்சிடுவாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில பெரியவர் ரவி காலியான விக்ரம் கிட்ட உதவி கேட்குறாரு. எஸ்பி ஆன எஸ்.ஜே. சூர்யாவை கொன்னுட்டு தான் பையனை காப்பாற்றி கொடுக்குமாறு கெஞ்சுறாரு. உடனே விக்ரம் பெரியவர் கிட்ட உதவி செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருவாரு. விக்ரம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முன்னாடி ஒரு பயங்கர சம்பவம் பண்ணிட்டு அதிலிருந்து திருந்தி மறந்து நல்லவனா எந்த பிரச்சனைக்கும் போகாம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு வராரு. எஸ்.ஜே. சூர்யாவோட போலீஸ் டீம் கண்ணன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண போவாங்க. அப்போ எஸ்.ஜே. சூர்யாவை கொல்ல விக்ரம் அவர் வண்டி வரும் சாலையில் கண்ணி வெடியை புதைச்சிட்டு கொல்ல பார்ப்பாரு. அப்போ விக்ரம் கூட இருக்க பெரியவரோட ஆளுக்கு வலிப்பு வந்துடும். அதனால எஸ்.ஜே. சூர்யாவை விக்ரம் கொல்ல முடியாமல் போயிடும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு. விக்ரமோட குடும்பம் திருவிழாவுக்கு வந்துருவாங்க. அங்க அவங்கள கண்ணனோட ஆளுங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மேலும் விக்ரமோட குடும்பத்தையும் தூக்க முயற்சி பண்ணுவாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சூழ்நிலையில விக்ரம் எஸ்.ஜே. சூர்யாவை சந்தித்து பேசுவாரு. அந்த சீன் செம்ம கூஸ்பம்ஸா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா விக்ரம் வர சீன்லாம் பிஜிஎம் சூப்பராக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா விக்ரமோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவர் கைக்குழந்தையுடன் இருக்கும் துஷரா விஜயனை திருமணம் செய்து கொள்கிறார். இவங்களோட திருமணத்தை பெரியவர் ரவி தான் முன்னாடி இருந்து நடத்தி வைக்கிறாரு. விக்ரம் கல்யாணம் நடக்கிற அதே நாளில் விக்ரமோட நண்பரான திலீப்பை போலீஸ் கொன்னுடுவாங்க. தன் நண்பர் திலீப்பை கொன்ன இன்ஸ்பெக்டரையும் அவருடைய மாமனாரான அப்போதைய ஒரு பெரிய தாதாவையும் விக்ரம் மாசா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்து எஸ்.ஜே. சூர்யா கண்ணு முன்னாடி கொன்றுவார். அந்த சீன் இந்த முழு படத்துக்கு ஒருத்தனே சொல்லலாம். ஏண்டா டேய், அதை பயன்படுத்தி அந்த பெரியவர் இடத்துக்கு ரவி வந்துருவாரு. தன்னோட குடும்பத்தை கண்ணன் ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாற்ற விக்ரம் கண்ணன் ஒளிஞ்சிருக்கும் இடத்த எஸ்.ஜே. சூர்யாவை நம்பி அவர்கிட்ட சொல்லிடுவாரு. எஸ்.ஜே. சூர்யாவும் கண்ணனை பிடிச்சிடுவாரு. ஆனால் கண்ணனோட ஆளுங்க மூலியமா கண்ணன் தப்பிச்சிடுவாரு. மேலும் எஸ்.ஜே. சூர்யாவையும் சுட்டுடுவாங்க. இதனால எஸ்.ஜே. சூர்யா உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு மறைமுகமாக விக்ரம் ஹெல்ப் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் கண்ணனுக்கு விக்ரம் மேலே டவுட் வந்துடும். கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அவரையும் கொல்ல பார்ப்பாரு. ஆனால் விக்ரம் கண்ணனை கொன்றுவார். கிளைமேக்ஸில் கண்ணனை தேடி பெரியவர் மற்றும் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் விக்ரமை தேடி வருவாங்க. விக்ரம் வீட்டில் பாதுகாப்புக்காக பெரியவர் தான் குடும்பத்தை தங்க வைப்பார்.
ஆனா இறுதியில பெரியவர் ரவி கிட்ட எஸ்.ஜே. சூர்யா விக்ரம் தான் கண்ணன கொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, பெரியவரோட ஆளுங்க விக்ரமையும், அவரோட குடும்பத்தையும் கடுமையா தாக்க ஆரம்பிச்சுடுவாங்க. படத்தோட இறுதி காட்சியில, தூள் படத்துல இடம்பெற்ற "மதுர வீரன் தானே" பாடல் இடம்பெற்று சண்டை நடக்கும். அந்த சண்டையோட முடிவுல விக்ரம் வந்து பெரியவர் மற்றும் அவருடைய எல்லா ஆட்களையுமே மாஸா கொன்றுவாரு. இந்த காட்சியும் பார்க்க சூப்பராவே இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல விக்ரம் வந்து தான் அம்மா, மனைவி மற்றும் குழந்தைகளோட வேற ஊருக்கு பஸ்ல ஏறி போயிட்டுருப்பாரு. அந்த பஸ்ஸில தான் முதல் சீன்ல சிக்கன் கடை நடத்தி வரும் அவர் மனைவி, குழந்தைகள் எல்லாம் அதே பஸ்ஸில பயணிப்பாங்க. விக்ரம் தான் அந்த பெண் மற்றும் அந்த குழந்தைய காப்பாத்தியிருப்பாரு அப்படிங்கிறது தெரிய வரும். படம் பார்த்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு. விக்ரமோட கம்பேக்ன்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாம். மலையாள நடிகரான சூரஜ் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான முதல் படத்திலே ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. துஷரா விஜயனும் பங்குக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. விக்ரம் நண்பரா அவர் திலீப் வந்து யாருன்னே காமிக்கல. படத்தோட பாகம் 1 ரிலீஸ் ஆச்சுன்னா அதில தெரிய வரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.